முகமே வீங்கும் முழந்தாள் வீங்கும், அகமே வீங்கும் அடிவயிறு வீங்கும், உகமே வீங்கும் உள்ளங்கால் வீங்கும், ஜகமே வீங்கும் சோபையது தானே. இந்த பாட்டில் சித்தர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, சிறுநீரக செயலில் என்னென்ன நடக்கும் அதோட அறிகுறிகள் எல்லாத்தையுமே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுநீரக செயலப்பை பற்றி சித்த மருத்துவர் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, அதோட அறிகுறிகள் என்ன, இதுக்கு என்ன வகையான சித்த மருத்துவ சிகிச்சைகள் வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி என்னெல்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். சித்த மருத்துவத்தில் பொதுவாக ஒரு நோய் வருது அப்படின்னா வாத பித்த கபம் இதோட சமநிலையில் மாறும்போது தான் நமக்கு நோய் வருது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொள்கை. ஸோ இந்த சிறுநீரக செயலிழப்பை பொறுத்த வரைக்கும் இது எங்கே பொருந்துது அப்படின்னு பார்த்தோம்னா, வாதம் என்ன பண்ணும், வாதம் அப்படின்னா வாயு, இது ரத்தத்தை நமக்கு சிறுநீரத்துக்கு கொண்டு போகும், அதை ஃபோர்ஸாக கொண்டு போகிறது. அப்புறம் பிரிஞ்ச அந்த சிறுநீரை ஃபோர்ஸாக நம்ம பிளாடருக்கு கொண்டு சேர்க்கறது, இந்த மாதிரி பணிகள் எல்லாம் பண்ணுறது வாதம். பித்தம் என்ன பண்ணும் அப்படின்னா, சிறுநீரகத்தில் சிறுநீரை உருவாக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜரை மொத்தமாக பாதுகாக்கிறது தான் நமக்கு இந்த பித்தத்தோட வேலை. கபம் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய உள்ளமைப்பு, அந்த நெஃப்ரான்ஸ் சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பை பாதுகாக்கிறது இந்த கபத்தோட வேலை. ஸோ இதோட வாதப்பித்த கபத்தோட சமநிலை மாறும்போது நமக்கு நோய் வருது. பொதுவாக பித்தம் அதிகமாகி கபம் குறையும் போது தான் இந்த சிறுநீரக செயலிழப்பு வருது அப்படிங்கிறது தான் இதோட கொள்கையாகவே இருக்குது. ஆரம்ப ஸ்டேஜில் இதோட அறிகுறி என்ன அப்படின்னா, சிறுநீர் சிக்கி திணறி வருமே, எரிச்சல் மிஞ்சி இடர் கொடுக்குமே, குருதி கலந்து குறிகுணம் காட்டுமே, உறுதி இல்லா உடல் இது வாடுமே. ஸோ இது எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும். இதுதான் நம்ம புரோட்டீன் யூரியான்னு சொல்கிறது, யூரினில் பிளட்டு போகிறது, நமக்கு நீர் எரிச்சல் இருக்குது, பிபி ஹையாக இருக்குது. இந்த வாத பித்த கபம் சமநிலை தவறும்போது உள்ள அவ்வளோ அறிகுறியுமே முதல்ல நமக்கு காட்டும். இதை தான் நவீன மருத்துவம்னு சொல்லுது. அந்த காலத்திலே நம்ம சித்த மருத்துவமும் இதை குறிப்பிட்டிருக்காங்க. ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி குறிகுணத்தை காட்டி, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் எண்டு ஸ்டேஜில் தான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி முகம் வீங்கிறது, எல்லா இடத்துலையும் வீக்கம் போடுறது, நமக்கு அடிவயிறு வீங்கிறது, லங்ஸில் நீர் கோக்குறது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு குறிகுணத்தையும் காட்டி உடம்பு ரொம்ப வாடி போகிறது. ஸோ முதல்ல நம்ம இந்த மாதிரி சிறுநீரக செயலிழப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு சித்த மருத்துவரை அணுகுனீங்க அப்படின்னா அவங்க கைட்லைன்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வீட்டிலேருந்து முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, மூக்கரட்டை எல்லாரும் எடுத்த உடனே அதை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே மூக்கரட்டை அப்படின்னு சொன்னாலே அதோட இலையை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பச்சையாக சாறு எடுப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அதை ட்ரை பண்ணி கஷாயமாக போட்டு குடிப்பாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தில் இதோட வேறு தான் மருத்துவ குணம் மிக்கது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கான செய்யுளாவே அது இருக்குது. என்ன அப்படின்னா, உப்பசம் மேலிடவே உடல் வீக்கம் காணுமே, செப்பரிய சிறுநீர் சிக்கியே நிற்குமே, தப்பாது மூக்கரட்டை தன்வேர் காலமிட்டால் ஒப்பற்ற நீர்க்கோவை ஓடியே போமே. ஸோ இதை பாட்டை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அந்த மூக்கரட்டையோட வேரை நம்ம கஷாயம் போட்டு இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, ஒரு 5 கிராம் வேர், சாரண வேர்னு சொல்லுவோம், அதுதான் இது. இதை எடுத்து ஒரு 2-3 இதாக சதைச்சிக்கணும். 2-3 இடித்து 2 டம்ளர் தண்ணி விட்டு 1/4 டம்ளரை வற்ற வச்சு அதை வடிகட்டி குடிக்கணும். இது கூட நீங்கள் வேணால் அதை இலையில் உள்ள இந்த ட்ரை பார்ட்டை கூட நீங்கள் எடுத்து கஷாயமாக போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இது ஒரு நல்ல நீர் பெருக்கி, டயூரிட்டிக் ஆக்ஷன் இருக்குது. அதனால் இது நல்ல யூரின் வெளியே தள்ளும், வீக்கத்தெல்லாம் குறைக்கும். இதை தாண்டி நமக்கு நீர்முள்ளி இருக்குது, நெரிஞ்சில் இருக்குது, சிறுபிழை இருக்குது. இது எல்லாமே சிறுபிழை புரோட்டீன் யூரியாவுக்கு நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும். ஸோ முதல்ல உங்களுக்கு யூரினில் நுரப்போகுது அப்படின்னா இந்த சிறுபிழையை எடுத்து இதே அளவு தான், 5 கிராமுக்கு அளவு கூடக்கூடாது. அந்த 5 கிராம் சமூலமாக எடுக்கணும். வேறு அந்த பூ இலை எல்லாமே சேர்த்து சதைச்சு அதை 5 கிராம் எடுத்து 2 டம்ளர் தண்ணி வச்சு 1/2 டம்ளர் வற்ற வச்சு குடித்தோம் அப்படின்னா இந்த புரோட்டீன் யூரியாவுக்கு அது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஸோ நீர்முள்ளி நெரிஞ்சல் இதுவும் அதே மாதிரி தான். நம்ம கஷாயம் போட்டு குடிக்கும்போது நீர் எல்லாம் உடம்புல உள்ள தேவையில்லாத அந்த வேஸ்ட் எல்லாமே வெளியேற்றி நல்ல ஒரு எனர்ஜியை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, உணவு பத்தியம் ரொம்ப தேவை. அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்டோம்னா யூரியா நிறைய ஃபார்ம் ஆகும். யூரியா நிறைய ஃபார்ம் ஆகும்போது அதை வெளியேற்றுறதுக்கு கிட்னி கஷ்டப்படும். அதனால தான் நம்ம அந்த பத்தியம் சொல்கிறது. இதை தான் நவீன மருத்துவம்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன் யூரியா இருக்கனால ப்ரோட்டீன் எடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சித்த மருத்துவத்தில் அந்த அளவுக்கு நான்வெஜ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்லை. அதை தாண்டி நம்ம வெஜிடபிளில் பொட்டாசியத்தை குறைக்கிறதுக்காக கொஞ்சம் வேக வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கீரைகள் எடுக்கக்கூடாது, ஏன்னா அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பற்றியும் பார்க்கணும். சுரைக்காய் சாறு இது என்ன பண்ணணும், சுரசம் பண்ணணும். ஒரு 50 மில்லிக்கு அதிகமாக சுரைக்காய் சாறு குடிக்கக்கூடாது. அந்த 50 மில்லி சாறு எடுத்து ஒரு நல்ல பாத்திரத்தை ஹீட் பண்ணி அதை விட்டோம் அப்படின்னா ஒரு சவுண்டோடு பொங்கும்.
ஸோ அதை எடுத்து ஏன்னா போட்டுட்டு அதை ஹீட் பண்ணி பாயில் பண்ணக்கூடாது, சுரசம் பண்ணணும். அந்த சாறு ஒரு 50 மில்லி காலையில் இல்லை சாயங்காலம் எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு நீர்ப்பெருக்கி செய்கை, நம்ம உடம்புக்கு கிட்னி ஃபங்க்ஷனுக்கு நல்லா ஒரு தூண்டக்கூடிய செய்கை இந்த சுரக்காயிலையும் இருக்குது. இதை தாண்டி சித்த மருத்துவர்கள் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, அன்னவேதி இருக்குது, நிறைய பற்ப சந்துரங்கள் மினரல், இதை வந்து அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கும்போது நம்ம உடம்புக்கு இன்னும் அது ஒரு எனர்ஜியும் இந்த சிறுநீர் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொள்கை தான். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ சிறுநீர் செயலிழப்புக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த வகையில் அதற்கான மருந்துகளுமே நிறையவே குறிப்பிடப்பட்டிருக்கு. ப்ராப்பரான ஒரு சித்த மருத்துவரை நீங்கள் அணுகி அதுக்கான சொல்யூஷனுக்கு தேடும்போது உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை தான் நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். அவங்க எல்லாம் ஒன்று ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்வியை பதிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும்.